ஹலோ, நான் உங்க பானுபாட்டி. நேற்றுக்கு குபேரன் கதை கணேசனோட சொல்லியிருந்தேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு சின்ன இன்சிடென்ட், அது இன்சிடென்ட்னு நீங்க எடுத்துக்கலாம், சின்ன கதைன்னு எடுத்துக்கலாம். அதை சொல்ல போறேன். மகாபாரதத்திலேருந்து இருக்கிற ஒரு சின்ன கிளைக்கதை. இதுல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தெரியும், கௌரவர்கள். பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். எல்லாரும் அந்த அரண்மனையில இருந்துக்கும் போது அந்த டைம்ல அவர்களுக்கு வில் வித்தை, வாள் வித்தை, இதையெல்லாம் அரசகுமாரர்கள் கத்துக்கணும் இல்லையா? அதுக்காக துரோணாச்சாரியார்னு ஒரு குரு இருந்தார். அவர் தான் அவர்களுக்கு நல்லா கத்துக் கொடுத்தார். அப்போ ஒரு முறை அதுல அந்த வில்வித்தை கத்துக் கொடுக்கும்போது, வில்வித்தையில மிகச்சிறந்த எல்லாருமே பராக்கிரமசாலிகள், பலசாலிகள் தான், டவுட்டே கிடையாது. ஆனா அதுல ரொம்ப வில்வித்தையில சிறந்தவன் யாருன்னா அர்ஜுனன். இதுல மற்றவர்களுக்கு பொறாமை கூட, ஆனா அர்ஜுனன் தான் வில்வித்தையில சிறந்தவன். அப்போ ஒரு தடவை இவர் துரோணாச்சாரியார் என்ன பண்ணினார், எல்லா குழந்தைகளும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டி வச்சார். உங்களுக்கு எல்லாம் நான் வில்வித்தையில ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். குழந்தைகளுக்கு போட்டினாலே அல்வா சாப்பிட்றாப்புல உங்க எல்லாருக்கும். அதனால அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஓகே வெய்யுங்கோ குருவே அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார், இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு இந்த காட்டுல. அந்த மரத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு பேர்டு இருக்கு. அது என்னால செய்யப்பட்டது ஒரு உடன் பேர்டு, உயிருள்ள பேர்டு கிடையாது, ஒரு உடன். அந்த பேர்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணி, கிரீன்ல பெயிண்ட் பண்ணி அது ஒரு கிளி மாதிரி செஞ்சிருந்தார். இறக்கையெல்லாம் இருந்தது. அந்த பேர்டு அந்த கிளையில உட்கார்ந்து இருந்தது. இப்போ அவர் என்ன சொன்னார், இந்த வில்லுல இந்த அம்பை போட்டு கரெக்டா அந்த பேர்டை வீழ்த்தணும், கரெக்டா அந்த பேர்ட்ல எங்க குறி வைக்கணுமோ அங்க வச்சு வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னார். இவர்களுக்கு வில்வித்தை கத்து கொடுத்துருக்கார். சரி எல்லாரையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேரை கேட்டார். நீ என்ன பாக்குற, மேல பார்க்கும்போது எல்லாரையும் மேல பார்க்க சொன்னார். நீ என்ன பாக்குற? ஒருத்தன் சொன்னா ஆகாசத்தை பாக்குறேன், நீல ஆகாயத்தை பாக்குறேன். ஒருத்தனை கேட்டப்ப அவன் என்ன சொன்னா, அழகான இந்த மரத்தை பாக்குறேன். ஒருத்தன் என்ன சொன்னா, இலைகளை பாக்குறேன், பழம் பாக்குறேன், காய்களை பாக்குறேன், அந்த பேர்டுடைய அழகை பாக்குறேன், கிரீன் கலரை பாக்குறேன். இப்படி எல்லாம் விதவிதமான ஆன்சர்ஸ். அர்ஜுனனை கேட்டார். கடைசியா அர்ஜுனன் என்ன சொன்னா, அந்த பறவையுடைய கண்களை பார்க்கிறேன், நானே கண்ணை பார்க்கிறேன், கண்ணுலதான் என் குறி இருக்கு. துரோணாச்சாரியாருக்கு ஒரே ஆனந்தம், அதுதான் அவர் எதிர்பார்த்தது. அவர் உடனே சொன்னார், அர்ஜுனா இப்போ நீ வில்லுல உன்னுடைய அம்பை வச்சு நீ அந்த பறவையை நோக்கி செலுத்து அப்படின்னு சொன்னார். உடனேயே அந்த பறவையை நோக்கி மின்னல் வேகத்துல அந்த அர்ஜுனன் செலுத்தினப்போ அழகா அந்த கண்ணுல பட்டு அந்த பறவையானது கீழே விழுந்தது. உடனே பறவையோ எதுவா இருந்தாலுமே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு துரோணாச்சாரியாருக்கு. பார்த்தியா, குறிக்கோள் வச்சு அவன் செஞ்சதுனால அவனுக்கு கரெக்டா அந்த பறவை விழுந்தது அப்படின்னு அர்ஜுனரை சந்தோஷத்துல கட்டிண்டார். இதுதான் உனக்கு பாரத போர்ல உதவ போறது. இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனாலதான் உதவ போறது. இதையே நீ என்னைக்கும் வச்சுக்கோ, குறிக்கோளோட நீ வில்வித்தைய கத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்போ இந்த கதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையிலும் நீங்கெல்லாம் சின்ன குழந்தைகள், நீங்கள்லாம் ஹோம்ஒர்க் செய்வேல், படிப்பேல், எல்லாம் பண்ணுவேல். சில நேரம் போர் அடிக்கும். ஆனா என்ன இருந்தாலுமே உங்க டீச்சரானாலும் இல்ல உங்க அம்மாவானாலும் அப்பாவானாலும் என்ன வேலை கொடுக்குறாளோ அந்த வேலையை குறிக்கோளோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலைனாலும் அந்த வேலையை கரெக்டா குறிக்கோளோட அந்த நேரத்துல 2 சம்மா 2 கொஸ்டினா அந்த நேரத்துல முடிச்சிருவோம். அந்த நேரத்துல அந்த குறிக்கோள், அந்த எய்மை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணா செய்யலாம். அப்போ அது சக்சஸ்ஃபுல்லா கரெக்டா முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுடைய இது அந்த இலக்கை நோக்கி இருக்கும். இலக்கை நோக்கி ஒரு வேலை செய்யும் போது அது தப்பவே தப்பாது. அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாலும் சரி. அதுக்கப்புறமா நீங்க ஜாலியா விளையாடலாம், கம்ப்யூட்டர்ல இது பண்ணலாம். டிஜிட்டல் லைஃப் இப்போ எவ்வளவோ இருக்கு, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்ன உங்களுடைய இது படிப்பினை அப்படின்னா, இது மகாபாரதமா இருந்தாலுமே உங்களுடைய படிப்பினை என்னன்னா, குறிக்கோளை நோக்கி இலக்கை நோக்கி சிறிய சிறிய நேரம்னாலும் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஹோப் யூ ஆல் என்ஜாய்டு. தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் வேற விஷயங்களோட. பானுபாட்டி டெந்து பாய்.